வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது சத்துரம் அப்படின்ற தமிழ் டப்டு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா சாய்னா பிளே ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ரோஷன் மேத்யூஸ், ஸ்வசிகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு எராட்டிக் ரிவெஞ்ச் த்ரில்லர் அப்படின்ற மாதிரியான ஜர்னல்ல எடுத்திருப்பாங்க. அதாவது தன்னோட கணவனை பாய் ஃப்ரெண்டோட ஹெல்ப்போட பழிவாங்க நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணின் கதை அப்படின்னு சொல்லலாம். அலன் ஷேர் ஸ்வசிகாவை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படின்றதுமே அதிகம். அது மட்டும் இல்லாம அலன் ஷேர் எப்ப பார்த்தாலும் ஸ்வசிகாவை போட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஒரு விதமான டார்ச்சர் அப்படின்றது எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் அவங்களோட லைஃப்ல. சோ இதுல இருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் அலன்ஷியருக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அதனால அவர் படுத்த படுக்கையாயிராரு. அவரை பார்த்துக்க வரக்கூடிய மேல் நர்ஸ் தான் வந்து நம்ம ரோஷன் மேத்யூஸ். ரோஷன் மேத்யூஸ்க்கும் ஸ்வசிகாக்கும் ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது உண்டாகுது. ஸ்வசிகா ரோஷன் மேத்யூஸோட உதவியோட தன்னோட கணவரை பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி எப்படி போகுது, அதை எப்படி முடிக்கிறாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றது அந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தோட பிளாட்டை பார்க்கும்போது கிட்டத்தட்ட உடல் படத்தோட சில ரிசம்பிளன்ஸ் அப்படின்றது ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா ஆல்மோஸ்ட் சிமிலர் டைப் ஆஃப் ரிவெஞ்ச் தான். பட் இதுல அந்த காட்சிகள் அப்படின்றது பயங்கர வித்தியாசமாவே அமைச்சிருப்பாங்க. அதுலயும் ஸ்வசிகாக்கு ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன் ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிற மாதிரி டெஸ்பரேட்டா இருக்காங்க, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா காட்டியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட கேரக்டர் அப்படின்றதுமே இந்த படத்துல ஒரு பவர்ஃபுல் கேரக்டரா தான் இருக்கும். ரோஷன் மேத்யூஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மொராலிட்டிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரா காட்டியிருப்பாங்க. சில சமயங்களில் தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டெம்ப்ட் ஆகும். பட் இருந்தாலும் அவர் வந்து சில விஷயங்களுக்காக வருந்துற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அந்த டைலமோ அப்படின்றதுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த மெயின் சம்பவத்தை நிகழ்த்தினதுக்கு அப்புறமாட்டு நடக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குல்ல, அதுல ஒரு சின்ன பரபரப்பு அப்படின்றது இந்த படத்துல இருந்துச்சு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது ஒரு வித்தியாசமான, எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் ஒரு வித்தியாசமான எராட்டிக் த்ரில்லர். பட் ஸ்டில் இந்த படத்தோட அந்த த்ரில் எலிமெண்ட் அப்படின்றது பெரிய லெவல்ல மிஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது எப்படி அந்த சம்பவத்தை பண்ண போறாங்க, அதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து இன்னுமே வந்து த்ரில்லா காட்டியிருந்திருக்கலாம். பட் ரொம்ப நார்மலா கடந்து போன மாதிரி தான் இருக்கும். அண்ட் பேஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் போகும். இன்னுமே கொஞ்சம் பேச பண்ணியிருந்திருக்கலாம் இந்த மாதிரியான ஜேர்னர்ல. அண்ட் ஓவரால் டியூரேஷன் அப்படின்றதுமே கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம். ஸோ சாலிடா இன்னொரு 20 மினிட்ஸ் ஆகுது ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.